இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு தம்ப்நெயில் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பயும் போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த கால்வனுக்குள்ளாக செல்லலாம். பிதாவாகிய தேவன் ஒட்டுமொத்த மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு பலியாக அனுப்பி வைத்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இப்படிலாம் நம்ம வசனங்கள் வாசிச்சிருப்போம். இது சத்தியம், இது நாம் யாவரும் அறிந்ததே. ஆனால் இயேசுவின் 30 வயதிற்கு பின்னர், அதாவது முதன்மையான காலம் என்று அழைக்கப்படும் அவர் ஊழியம் செய்த அந்த 3 வருடங்களுக்கு பின்னர் சரியாக ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? அந்த 33 வயதில் அவர் ஏன் மரிக்க வேண்டும்? என்னோடய கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? சீக்கிரமாக, ரொம்ப ஏர்லியராக அவர் ஏன் ஒரு மரணத்தை தழுவ வேண்டும்? இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. ஒரு 50, 70, 90 போன்ற ஆண்டுகளெல்லாம் அவர் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி. இது மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. எனக்கு இப்படி ஒரு கேள்வி, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே, நிறைய நல்லது நடந்திருக்குமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். பட் ஆனால் அந்த கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் இப்படி ஆராயும் பொழுது தான் பல சுவாரஸ்யமான உண்மைகள் இந்த சத்தியத்தோடு கூட இணைந்திருப்பதை என்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை குறித்து நான் ஒரு காணொளி பதிவிடலாம் என்று இருந்தேன். இந்த வெளிப்பாடுகளோ இல்லை எனக்கு தெரிந்த சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வெளிப்பாடுகள் இருக்குமே ஆனால், இல்லை நான் பேசுவதில் ஏதாவது தவறு இருக்குமே ஆனால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், இது சத்தியம், இல்லை எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் 33 வயது சென்ற பின்பு சரியாக, அதாவது அந்த வயது முழுமை அடைந்த பின்பு சரியாக அவர் ஏன் சாக வேண்டும், மரிக்க வேண்டும்? இந்த கேள்வி எனக்கு இருக்குல்ல, அதை குறித்தான் நம்ம பார்க்கலாம். இயேசு செய்த பொதுவான ஊழியம்னு பார்த்திங்கன்னா அந்த 3 வருடம் மட்டுமே, 30லேருந்து 33 ஆண்டுகள். ஸோ பின்னர் அதுவும் முடிஞ்சிடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷம் அவர் இருந்திருக்கலாம்னு நமக்கு கூட தோணும் இல்லை? பிகாஸ் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் அவர் இருந்து அற்புதம் செய்திருக்கலாம். பல ஆண்டுகள் இருந்து அவர் பிரசங்கித்து கற்பித்திருக்கலாம். பல ஆண்டுகள் அவர் இருந்து குணமாக்கி இருக்கலாம், பிசாசுகளை திறத்திருக்கலாம். நிறைய நம்ம யோசிப்போம்ல, இப்படிலாம் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணும். பட் ஆனால் இதை கணக்கில் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது. அவர் ஏதோ ஒரு குறை வயசில் செத்துட்டார், இல்லை ஒரு அற்ப ஆயுசில் அவர் இறந்துட்டதா அப்படி நம்ம நினச்சோன்னா அது ரொம்ப தவறு. அது அப்படி கிடையாது, முற்றிலும் தவறு. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் வாழ்நாள் குறைக்கப்படவில்லை. அது பெத்லெஹேமில் தொடங்கி எருசலேமில் பரிபூர்ணமாய் முடிந்தது. அதுக்கு நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் முதல்ல நம்ம மைண்டில் இருக்கணும். ஸோ இந்த டவுட் எல்லாமே இருக்கக்கூடாது. அதாவது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ராத்திரியிலே மேய்ப்பர்களிடம் கர்த்தருடைய தூதன் வந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவித்த நேரத்தில் இருந்து, லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு தன் ஜீவனை விட்ட அந்த நேரம் வரை எல்லாமே தேவ திட்டத்தின்படி நிறைவேறின கால அட்டவணை தான், டைம் டேபிள். இது ஏதோ ஒரு தற்செயலான ஒரு செயல் இல்லை, இது விதி அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாதுங்க. இது ஒரு தெய்வீக கால அட்டவணை, ஒரு டிவைன் டைம் டேபிள். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எப்பயுமே. மேலும் இதில் ஒரு தெய்வீக கணிப்பு இருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எப்படி பிறப்பார் என்பதை மட்டுமல்ல, எப்போது பிறப்பார், எப்படி இறப்பார், எப்பொழுது இறப்பார் என்பதையும் தீர்மானிக்கும் தீர்க்க தரிசனத்திற்குள்
மறைந்திருக்கும் ஒரு கால அட்டவணை என்றே இதை நான் விசுவாசிக்கிறேன். வேதாகமத்தில் எத்தனை பேர் 30 வயதில் தங்கள் அழைப்பை தொடங்கினார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? எகிப்து தேசத்தின் ஆளுநராக யோசேப்புக்கு அழைப்பு வந்தது 30 வயதில்தான். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 46 வாசித்து பாருங்கள். அதே போல சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீது அரியணையில் அமர்ந்தபோது 30 வயது தான். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் ஆசாரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 30 வயதில் தான் ஆலயத்தின் சேவையை செய்ய தொடங்குவார்கள். என்னாகும் 4வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இயேசுவும் புது ஊழியம் செய்ய தொடங்கியதும் 30 வயதில் தான். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பை போல தாவீதை போல பல ஆண்டுகள் அல்ல, வெறும் 3 ஆண்டுகள் தான் அவர் ஊழியம் செய்தார். அதாவது யோவான் ஸ்நானனால் ஞானஸ்தானம் பெற்று அதற்கு பின்பு அவர் வெளிப்படையாக பிரசங்கித்து கற்பித்து அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்தார்ல, அந்த 3 வருட காலத்தை தான் இது குறிக்கிறது. அப்போது ஏன் அந்த 3 வருடம் மட்டும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. வேதாகமத்தை பொறுத்தவரை எண் 3 என்பது நிறைவு, உயிர்த்தெழுதல், தெய்வீக பரிபூரணத்தை இது குறிக்கிறது. இயேசுவின் 33 வருட மொத்த வாழ்க்கையை 30 வருட ஆயத்தமாக்குதல் ப்ரிப்பரேஷன் மற்றும் 3 வருட பொது ஊழியம் என்று 2 சரி பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்க முடியும் இந்த வேதாகமத்தில். யூத கலாச்சாரத்தின்படி 33 வயது என்பது மனிதனின் வலிமை மற்றும் உயிர் சக்தியின் உச்சமாக கருதப்படுகிறது. அந்தபடி இயேசு ஒரு வயதான மனிதராகவோ அல்லது ஒரு நோயாளியாகவோ அவர் சிலுவைக்கு செல்லவில்லை என்பதையும், அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் முழு பலத்தோடும் முழு வலிமையோடும் தான் சிலுவைக்கு சென்றார் என்பதும் நமக்கு இதிலிருந்து தெரிய வரும். கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். அல்லேலூயா. பொதுவாகவே தேவனுக்கு செலுத்தப்படும் பலியானது கலங்கமற்றதாக பழுதற்றதாக மிக சிறப்பாக இருக்க வேண்டும். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு யாத்திராகமம் 12வது அதிகாரம் பஸ்கா தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் இல்லைங்களா? அதாவது பலி செலுத்தப்படும் ஆட்டுக்குட்டியானது சரியான வயதில் இருக்க வேண்டும். வயதானதாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் மிகவும் குட்டியாகவும் இருக்கக்கூடாது, பழுதுள்ளதாகவும் இருக்கக்கூடாது. அந்தபடி பார்த்தீங்கன்னா 33 வயதில் இயேசுவும் அப்படிதான் இருந்தார். எனவே அவரது மரணம் அந்த நாளை பற்றியது மட்டுமல்ல, அவரது மரணம் அந்த பஸ்கா நாளை பற்றியது மட்டுமல்ல, அவரது வயதை பற்றியதும் கூட என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இயேசுவின் பிறப்புக்கு அடையாளமாக மத்தேயு 2:2 கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் காணப்பட்ட நாள் தொடங்கி சிலுவையில் தன் ஜீவனை விடும் வேளையில் மத்தேயு 27:45 பூமியெங்கும் அந்தகாரம் காணப்பட்ட நாள் வரை எல்லாமே தேவனால் முன்குறிக்கப்பட்ட தெய்வீக கால அட்டவணை தான். அந்த நாளில் அந்த நட்சத்திரம் எந்த நாளில் தோன்றணும், எந்த நாளில் இங்கே அந்தகாரம் பிடிக்கணும், பூமி எங்கும் எல்லாமே பாருங்கள் அவருடைய திட்டம் எல்லாமே அந்த டிவைன் டைம் டேபிளில் கரெக்டாக நடந்துக்கிட்டே வருது. இயேசு பிறந்த தருணத்திலிருந்தே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாத்தான் அவரை எல்லா விதத்திலையும் பாருங்கள் எப்படியாவது கொன்றணும்னு முயற்சி செய்தான். எதுவுமே நிறைவேறலை. இயேசு குழந்தையாக இருக்கும்போதே ஏரோது ராஜா அவரை கொல்ல முயன்றான். நாசரேத்து மக்கள் அவரை கல்லெறிந்து கொல்ல முயன்றார்கள். கடும் புயல் காற்று கொந்தளித்து எழும்பி அவரை கடலோடு மூழ்கடிக்கும்படியாய் பல நேரங்களில் இது மாதிரி பல உதாரணங்களை நம்ம வேதாகமத்தில் படிச்சிருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், நியமிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பு, அதாவது 33 வயது வரை இயேசுவை யாராலுமே கொல்ல முடியாது. அல்லேலூயா. காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அது தேவன் நியமித்ததுங்க. அது தீர்க்க தரிசனம்.
அது அந்த டிவைன் டைம் டேபிளில் கரெக்டாக நடந்துக்கிட்டே வரும், நடக்கணும். ஆனால் இதில் ஒரு விசேஷித்த விதமான ஒரு விஷயமும் இருக்குது. இயேசு 100% ஹியூமனா, 100% மனுஷனா, 100% கடவுளாக இருந்தார் இல்லைங்களா? ஸோ 2 சைடுமே நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ வில் அவர்கிட்ட இருக்குது, அவர் அதை அந்தபடி நடத்தவும் முடியும், அந்தபடி நிறைவேற்றாது இருக்கவும் முடியும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஆனாலும் அந்த டிவைன் டைம் டேபிள்குள்ளாக இயேசுவும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக தேவன், பிதாவாகிய தேவனுடைய வில், அவருடைய சித்தத்தை அப்படி நிறைவேற்றி இருக்கிறார். ஒரு நொடி கூட முன்னுக்கும் பின்னுக்கும் இல்லாமல் அந்தந்த செகண்டில், அந்தந்த மினிட்டில், அந்தந்த ஹாரில் என்னென்ன நடக்கணுமோ அதுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து கரெக்டாக நடத்தி இருக்கிறார். அது ஆச்சரியமாக இருக்கும் நம்ம படிக்கும்போது, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது. சரி, ஏன் அது 32 இல்லாமல் 34 இல்லாமல் இடையில் 33, 3 அப்படி அந்த ஆயுசு முடிஞ்சிருக்குது? ஏன் அந்த நேரத்தில் அது நிறைவேறணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லை? ஒன்று அது 32 இருக்கணும், இல்லைன்னா 34 ஆகக்கூடாது, அதில் 33 இல்லைன்னா 33 அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் சொச்சம் மாதங்கள் அப்படின்னு இருக்கணுமா? அப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? இயேசு நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் மெசியா குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றத்தையும் கர்த்தருடைய நியமிக்கப்பட்ட பண்டிகைகளையும் அவர் தவற விட்டிருப்பார். பாருங்கள், இதுக்கு தான் நான் சொன்னேன், அவர் 100% ஹியூமன் பீனாகவும் 100% டிவைன் நேச்சராகவும் தான் இருந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் பிசங்கி இருந்தால் நிச்சயமாக எல்லா தீர்க்க தரிசனமும் கொலாப்ஸ்ட் ஆகிருக்கலாம். ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்தார், எல்லா சூழ்நிலையிலும் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா ஒவ்வொரு மினிட்டும் இது என்னுடைய மினிட் இல்லை, இது தேவன் நியமித்த மினிட், இதை நான் நிறைவேற்றத்துக்கு தான் வந்தேன் அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கிறார், குறிப்பாக இருந்திருக்கிறார்ன்றதை நம்மளால் ஈஸியாக அதை கணிக்க முடியுது. ஏனெனில் ரட்சிப்பின் முழு திட்டமும் ஒரு தெய்வீக கால அட்டவணையின் அடிப்படையில் அவரது 33 வயதில் நிறைவேறும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆங்கிலத்தில் வந்து ஜூப்ளி இயர், தமிழில் யூப்ளி ஆண்டு என்று சொல்லுவாங்க. அது வந்து 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை, மன்னிப்பு, மறுசீரமைப்பு அவற்றின் ஒரு காலமாக இந்த ஜூப்ளி ஆண்டு கருதப்படுகிறது. அந்தபடி பார்த்தால் இயேசு தனது ஊழியத்தை தொடங்கிய போது அவர் கர்த்தருடைய கிருபையின் ஆண்டை அறிவித்தார் என்பதை நம்ம மறந்துட முடியாது. லூக்கா 4வது அதிகாரம் 18 19 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்னு சொல்லி தன்னை பற்றி ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள், தன்னை பற்றி ஏற்கனவே தீர்க்க தரிசிகள் எல்லாம் கூறின விஷயத்தை அவர் சொல்கிறார். ஏசாயா 61:1, சங்கீதம் 147:3 போன்ற விஷயத்தெல்லாம் கோட் பண்ணி அவர் இங்கே சொல்கிறத அவர் சொல்லிட்டு அவர் 19வது வசனம் பாருங்கள், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த அனுக்கிரக வருஷம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் நம்ம விடுதலை பண்ணக்கூடிய அந்த ஜூப்ளி ஆண்டை அறிவிக்கிறார். பாருங்கள், அந்த ஆண்டுகளுக்குள்ளாக, அந்த ஜூப்ளி ஆண்டினுடைய சுழற்சிக்குள்ளாக இது வரணும். இது எல்லாமே பாருங்கள் ஒரு டிவைன் டைம் டேபிள். அப்போது யோசிச்சு பாருங்கள், ஜூப்ளியோட அந்த சுழற்சியோடு கூட தொடர்புடைய அவரது அந்த 33 ஆண்டுகளின் நேரம் தற்செயலாக இருக்க முடியாத அளவுக்கு மிகவும் சரியானதாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. மேலும் அது எல்லாவற்றையும் பாருங்கள், நம்ம எங்கே இந்த விஷயம்லாம் கொண்டு செல்லோம்னா, இறுதியாக அந்த 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 லாஸ்ட் சப்பர், அதாவது இறுதி பஸ்கா, கடைசி இரவு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, அவர் டிசைபிள்ஸ் கூட ஒரு லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரியாவிடை கூட்டம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, அது அதற்கும் மேலும் கூட. அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி நேராக கர்த்தருடைய கட்டளையின்படி பஸ்காவிற்கான அந்த முந்தைய இரவில்
பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு பின்னர் நியமிக்கப்பட்ட நேரத்தில் கொல்லப்பட்டதுன்னு தான் நம்ம வந்து யாத்திராகம புஸ்தகத்தில் படிக்க முடியும். வாசித்து பார்த்தா அந்தபடி பார்த்தா இயேசுவும் சோதனைகள் மற்றும் அந்த கேள்விகள் மூலம் பரிசோதிக்கப்பட்டு தேவ ஆட்டுக்குட்டியாக பலி ஆவதற்கு முன்பாக இல்லை அது பலி இடுவதற்கு முன்பாக அவர் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போது ஒரு குற்றமற்றவனாக ஒரு பழுதற்ற பலியாக எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பிலாத்திலிருந்து எல்லாரும் ஆனால் இதுவரிடத்துல எந்த குற்றமும் நான் காணலையேன்னு தான் சொல்கிறாங்க. எனவே அவர் நிரபராதி என்று தான் அறிவிக்கப்பட்டார். ஸோ எனவே அந்த பஸ்கா அன்று வந்து அன்னைக்கு பஸ்கா மாத்திரம் நிறைவேறிச்சு, அந்த பஸ்கா பண்டிகையில் இது நிறைவேறிச்சு, இதுதான் பஸ்கா அப்படின்னு நம்ம நேரடியாக எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இயேசுனுடைய அந்த கவுண்டவுன் முடிவுக்கு கொண்டு வந்ததும் அந்த பஸ்கா தான். அங்கே எப்படி பெத்லஹேமில் தோன்றதுலேருந்து கரெக்டாக அந்த 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 கவுண்டவுன் அப்படியே கரெக்டாக அந்த பஸ்காவில் கொண்டு வந்து ஃபினிஷும் பண்ணுது. அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தால் தெரியும். இந்த அளவுக்கு தேவன் பாருங்க இயேசுவின் அந்த மரணத்தை இவ்வளோ துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது போல என்னாகமம் 4வது அதிகாரத்தின்படி இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் தங்களுடைய அந்த ஆலய சேவையை தொடங்குவதற்கு அந்த 30 வயதில் தான் அவங்க தொடங்குவாங்க. அந்த ஆசாரியர்கள் 50 வயது வரை அந்த சேவை செய்ய முடியும் அந்த ஆலயத்திற்குள்ளாக. அப்படியானால் இயேசு ஏன் மற்ற ஆசாரியர்களைப் போல இன்னும் அந்த 20 ஆண்டுகள் ஊழியம் செய்யவில்லை, அதுக்கு முன்னாடியே சீக்கிரம் போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இங்கே ஒரு விஷயம் இருக்குதுங்க. இயேசு ஒரு ஆசாரியர் மட்டுமல்ல, அவரே இறுதியான மகா பிரதான ஆசாரியர் என்பதால் அவரது தியாகம் மற்ற அனைவருக்கான அந்த தேவையை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஒருவேளை அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் பழைய உடன்படிக்கையின் கீழ் மிக நீண்ட காலம் செயல்பட்டிருப்பார் இல்லைங்களா ஒரு ஆசாரியனா. மாறாக அவரது ஊழியம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையிலான இந்த தீர்க்க தரிசன மையப்புள்ளியில் அது முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. எல்லாமே கர்த்தரின் பண்டிகைகள் என்று சொல்லக்கூடிய பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு, அப்புறம் பெந்தகோஸ்தே போன்றவையெல்லாம் பாருங்கள் வெறும் வரலாற்று கொண்டாட்டங்கள் அல்ல. அதை நம்ம அப்படி பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அவை தீர்க்க தரிசன நியமங்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு ஒவ்வொன்றையும் சரியாக நிறைவேற்றினார் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். எப்படின்னு பாருங்களேன், பஸ்கா பண்டிகையில் இறப்பது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது கல்லறையில் இருப்பது, முதற் பலன்கள் அந்த பண்டிகையில் உயிர்த்தெழுவது, பெந்தகோஸ்தே பண்டிகை அன்று ஆவியை அனுப்புவது என யாத்ராகமத்தில் அந்த டிக் 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 டிக்னு அந்த மணி துடிக்க ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள். அந்த மாதிரியே அந்த தீர்க்க தரிசன சுழற்சி எல்லா பண்டிகைகளையும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணின்னு வரதை நம்ம பார்க்க முடியும் பாருங்களேன். அவரது அந்த 33 வயது சரியாக இணைகிறத வேத வல்லுநர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்குறாங்க. எவ்வளோ கரெக்டாக நடந்துருக்கு பாருங்க, பர்ஃபெக்டாக. இதை வைத்து தான் நான் சென்ற வாரத்தில் கூட ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர். அதாவது உலகமெங்கும் இப்போ ஒரு பீதியாக இருக்குது, உலகமெங்கும் இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த செப்டம்பர் 2025ஆம் ஆண்டில் 23, 24 தேதிகளில் நடைபெறும் என்று பரவலாக இருக்குது. அதை குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான மைய காரணமும் கூட இந்த பண்டிகைகளை குறித்து தான் வருகிறது, யூத பண்டிகைகளை குறித்து. அடுத்து வரக்கூடிய அந்த எக்கால பண்டிகை அன்று, அந்த எக்கால பண்டிகை தான் கரெக்டாக இந்த செப்டம்பரில் வர இருக்கிறது. அப்படி அந்த எக்கால பண்டிகை அன்று நிச்சயமாக இயேசுனுடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த கடைசி எக்காலம் ஊதப்படும் பொழுது இந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்படும், அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அது எதுக்காக கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தீர்க்க தரிசன விஷயங்களும் இயேசுனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ கரெக்டாக யூத பண்டிகைகள் தீர்க்க தரிசனமாக அந்த நியமிக்கப்பட்ட அந்த விஷயத்தில் நடந்துக்கிட்டே வர்றதை கனெக்ட் பண்ணி தான்
இப்போ அடுத்து கரெக்டாக அந்த எக்கால பண்டிகையின் போது அவருடைய ரகசிய வருகை இருக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆதாரமாக சொல்லக்கூடிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் இது தான். அதனால தான் அந்த யூத பண்டிகைகள் கூட அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் இயேசு அந்த நேரத்தை தவற விட்டிருந்தால் அந்த நேரத்தில் தேவ திட்டம் என்ன இருக்கும்? சரிந்து போயிட்டுருக்கும். தேவ திட்டம் சரிந்து விடும், சாபமாகவும் அது கருதப்படும். அதில் ஒரு விஷயமும் இருக்குது. லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் ஒரு வினோதமான சட்டம் உள்ளது. லேவியராகமம் 19:23 25 நான் வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த தேசத்தில் புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக. 3 வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்த சேதம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். பின்பு 4ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளெல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாக இருக்கும். 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம். இப்படி அவைகளின் பலன்கள் பெருகும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்போது அதாவது நீங்கள் ஒரு மரத்தை நட்டால் முதல் 3 ஆண்டுகளுக்கு அதன் கனியை சாப்பிட முடியாது. 4வது ஆண்டில் கனிகள் முற்றிலுமாக கர்த்தருக்கு சொந்தமானதாக பரிசுத்தமாக கருதப்படும். ஸோ அந்தபடி பாருங்க, இயேசுவும் தனது 30 வயதில் தனது ஊழியத்தை தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்து தனது 4வது ஆண்டு சேவையில் அவர் தனது வாழ்க்கையின் பலனை முழுமையாக பிதாவுக்கு கொடுத்தார். அது அவருக்கு துதி செலுத்துகிற ஒரு பரிசுத்தமாக கருதப்படும். அல்லேலூயா, வசனம் வாசிக்கிறோம்ல. ஸோ எந்தெந்த வயதில் இது நடந்திருக்குது, ஏன் நடந்திருக்குது, இதுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ சத்தியங்கள் ஒளிந்திருக்குது பாருங்களேன். உண்மைகளோட இந்த சத்தியம் பாருங்கள், இந்த சட்டம் பாருங்கள், விசுவாசத்தை பற்றியது மட்டுமல்ல, இது மெசியாவின் ஊழிய தீர்க்க தரிசனத்திற்கான நிழலோட்டமும் கூட. எனக்கு பல பேர் பாருங்கள் பழைய ஏற்பாடுனாலே வெறுப்பாங்க. பழைய ஏற்பாடை படிக்கிறவங்கள கூட இன்றைக்கி இருக்கிற பெந்தெகோஸ்தே கிறிஸ்துவர்களை பலர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பழைய ஏற்பாடை வாசி என்ன பார்க்க போகிறீங்க, நம்ம தான் இன்றைக்கி பெட்டர் காவனன்ட்டில் இருக்கிறோம், நம்ம தான் இன்றைக்கி என்னென்னமோ கிருபை ஹைப்பர் கிரேஸில் இருக்கிறவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிழலும் இந்த நிஜமும், இந்த நிழலும் இந்த நிஜமும் தெரியாமல் வேதாகமம் நீங்கள் வாசிக்கிறதே ஒன்றுமே புரியாதுங்க. சும்மா யாருக்காக வேணால் நீங்கள் வாசிச்சுட்டு போகலாம். இந்த நிழல் இங்கே நிஜமாக இருக்கும், அப்படியே ஆப்டாக இருக்கும், நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இப்படி பல ஆச்சரியமான சத்தியங்கள் இயேசுனுடைய அந்த 33 வயதில் இருக்கிறது. ஏதோ நான் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து பைபிளை அப்படி பெரட்டி கிரட்டி பார்த்து ஏதோ கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சா இன்னும் கூட அதிகமாக டீப்பாக போயிருக்கலாம் போல இருக்குது. அதுக்குள்ளே வீடியோ போடக்கூடிய டைமும் வந்துருச்சு, போட்டு தான் ஆகணும்னு போட்டுட்டேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதை விட இன்னும் அரிதான பல காரியங்கள் உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி நாம் இந்த தலைப்பில் குறித்து நிறைய தியானிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு சம்பந்தமான ஏதாவது பிழைகள் நான் சொல்வதில் இருந்தால் கூட அதை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் சொல்லி நானும் திருத்திக் கொள்வேன். நானும் சக மாணவனை போல தான் ஒவ்வொரு நாளும் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், உங்களை போல தான். ஸோ இந்த காணொளியை பதிவு செய்வதற்கு தேவாதி தேவன் இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். நான் அவருக்கு நெஞ்சார பல கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சரி, ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். அவரது வருகையை விசுவாசமாக எதிர்நோக்கும் இந்த சபையார் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.